வணக்கம் மக்களே. நேற்று ஒரு நியூஸ் படித்தேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான் இருக்கேங்க. அதாவது பொண்டாட்டி கூட இருக்கிற வரைக்கும் அவளோட அருமை தெரியாது. நமக்கு கேட்குற நேரம் டீ போட்டு கொடுக்குறா, கேட்குற நேரம் சாப்பாடு வச்சு கொடுக்குறா, நமக்கான வேலைகள் எல்லாம் செய்கிறா, வீட்டில் துணி அலசுறா, வீட்டை பெருக்கிறா, வீட்டை க்ளீன் பண்ணுறா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறா, நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறா. அப்படின்ட்டு அவள் கூட இருக்கிற வரைக்கும் அவளோட அருமை தெரியாதுங்க. ஆனால் அதே இது பார்த்திங்கன்னா, அவள் இல்லை அப்படின்னா தான் அந்நேரம் தான் யோசிப்பாங்க இந்த ஆண்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில பேர் சகோதரிகிட்ட சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது தான் அவங்கள பற்றி உணர்வாங்க, அவங்கள தேடுவாங்க. அவங்களோட அருமை அப்போ தாங்க தெரியும். நேற்று ஒரு கதை படித்தேங்க. கதையில் உண்மை சம்பவம். சென்னையில் நடந்தது. ஃபோனில் தான் படித்தேன். அவர் கம்பெனியில் வேலைக்கு, ஒரு கம்பெனி, எந்த கம்பெனின்னு தெரிலங்க, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. மனைவி 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, வீட்டுக்கார அம்மாவுக்கு கேன்சர் வந்துடுது. கேன்சர் வரவும் அவரும் பல லட்சங்கள் செலவு பண்ணி அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்த்துருக்காரு. ஆனால் சரி பண்ண முடியலை கேன்சரை. ஒரு கட்டத்தில் அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்ததுலேருந்தே இவர் ரொம்ப மன உளைச்சலில் இருந்திருக்காரு. வாழவே பிடிக்கலை, இனிமேல் நான் வாழவே கூடாது, அந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது செய்யும்போது சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. அப்படி இருந்தவர் திடீர்னு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கேக்கு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வராங்க. கேக்கை ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அதில் பூச்சிக்கொல்லி மருந்தை மேலே ஊற்றிடுறாரு. ஊற்றிட்டு அதை ஃபேமிலி டேன்னு சொல்லி அதை அது மேலே, அந்த கேக்கு மேலே எழுதி வீட்டுக்கு கொண்டு அந்த கேக்கை வெட்டி 2 பிள்ளைகளுக்கும் தன்னோட மனைவிக்கும் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுகவும் அவர் என்ன நினச்சிட்டாரு, இறந்துட்டாங்க, அதனால் நம்மளும் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரும் வீட்டில் உள்ள ஃபேனில் தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாரு. ஆனால் மயக்கம்தான் அடைஞ்சிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு, ஆனால் எந்திரிக்க முடியல. பக்கத்தில் இருந்த ஃபோனை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஃபோன் போட்டிருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு. இந்த மாதிரி நானும் என் பிள்ளைங்கள் எல்லோரும் இந்த மாதிரி கேக்கில் விஷம் ஊற்றி மனைவிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு, நம்ம எல்லோரும் இறந்து போயிடுவோம் அப்படின்ட்டு. அதை அப்படியே போலீஸ்காரங்கிட்ட சொல்லிவிட்டு மகன் இறந்துட்டான். மகன் மட்டும் மயக்கத்தில் கொஞ்சம் ஆரவசராக கிடந்திருக்காங்க பிள்ளை. அதனால் அம்மாவையும் மகளையும் மட்டும் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சேர்த்த கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அம்மா இறந்துட்டாங்க. மக ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் என்ன ஒரு கொடுமைங்க. மக இறந்து போயிட்டா. ஆனால் பொண்டாட்டி பிள்ளைங்க மக இறந்து போன உடனேவும் மக இறக்கலை. அந்த பாப்பா மட்டும் பொழைச்சிக்கிருச்சு. 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம்னு. அதனால் கூட இருக்க மனைவியை, மகளை, அக்கா தங்கைகளை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்காக ஆண்களுக்கு நோயே வராதா, ஆண்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் கேட்காதீங்க என்ன. ஆனால் ஒரு பெண் ஆண் துணை இல்லாமல் வாழ்ந்துருவா, பிள்ளைங்களையும் வளர்த்துருவா. ஆனால் ஒரு பெண்ணோட துணை இல்லாமல் அந்த ஆணால் பிள்ளைங்களை வளர்க்கவே முடியாது. இந்த சமுதாயத்துலேயும் அவங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காது. சோர்ந்து போயிடுவாங்க, உடஞ்சி போயிடுவாங்க. ஆனால் ஒரு பெண் தனக்கு துணை இல்லை அப்படிங்கும்போது அவளுக்கு 2 மடங்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். ஆனால் இந்த சமுதாயத்தில் தான் ஒரு சில கழுசிலைங்களை ஃபேஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் அவள் மனசளவில் ரொம்ப தைரியமாயிருவா. தன்னோட பிள்ளைங்களையும் சரி தன்னோட குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு 1 மடங்குக்கு 100 மடங்கு உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவளுக்குள்ளே வந்துடும். ஆனால் அதே இது ஆண்களுக்கு வந்து மனசு உடந்து தைரியம் இழந்து தன்னம்பிக்கை இழந்து வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் கூட இருக்க பெண்களையும் மனைவியை பிள்ளைங்களை பக்கறையாக பாசமாக பார்த்துக்கோங்க உறவுகளே. நேற்று படித்ததுமே ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிக்கிடுவோம். ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.